நியாயம் கிடைக்குமா? என் தங்கத்தை நாங்க நியாயம் கிடைக்குது வரைக்கும் நாங்க வாங்கவே மாட்டோம். என் தங்கத்துக்கு ஒரு நியாயம் வேணும். அவன் பொட்டாட்டி பிள்ளைக்கு யாரும் ஏன் பதில் சொல்லுதா? என் தங்கத்துக்கு யாரும் பதில் சொல்லுதா? என் தங்கத்துக்கு ஒரு நியாயம் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் ஐயா. நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படியே தான் வெட்டுப்பட்டு சாவணுமா? ஓட்டு கேட்டு எத்தனை பேர் வராங்க? இந்த மக்களை பாதுகாப்பதற்கு யாராவது ஒருத்தர் வராங்களா? என் தங்கத்தை எதுக்கு ஏதாங்க அப்புறம் அவன் இன்னைக்கு சின்ன சின்ன பயிலுவா உள்ள பிடிச்சு அடிச்சுட்டா நாளைக்கு வெளியே வந்துருவான். என் தங்கத்தை யார் தருவா? என் தம்பி உயிரை கொடுக்க முடியுமா? யாரால முடியுமா? அதுக்கு ஈடு யாரு ஏன் கட்ட முடியும்? நீங்க சொல்லிட்டு வருவேன், நான் சொல்லிட்டு வருவேன். அவன் குடும்பத்தை யாரையா பாக்கா? என் தங்க குடும்பத்தை யாரு பாக்கா? அதுக்கு நாயம் என்னங்க ஏன் கிடைக்க போகுது? என் தங்கத்துக்கு ஒரு நியாயம் வேணும். கண்டிப்பா நாங்க இருக்கோம்மா. நாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த நாங்க கூட நாங்க கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்போம்மா. நாங்க இருப்போம். நாங்க உங்களுக்கு என்ன முடிவு பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம். முடியல ஐயா, யாருமே ஈடு கொடுக்க முடியாது. சின்ன சின்ன பயில் அவனு செஞ்சிருக்க மாட்டான் அந்த தப்ப. அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க செஞ்சுட்டு அந்த மேலோட கூட்டி கொண்டு கேஸ் அவளை போட்டா கேஸ் இருக்காதுன்னு நினைச்சு அவளை போட்டுட்டு அவனை தப்பிச்சுட்டாடுவான். அதுதான் நம்ம இப்ப என்ன சொல்றோம், உண்மை குற்றவாளியை வந்து கைது செய்யணுங்கிறோம். இதே மாதிரி இதுக்கு யாரு பின்புலமா இருந்தாங்களோ அவங்கள மேல நடவடிக்கை எடுக்கணும். அதனாலதான் நம்ம சொல்றோம் இவங்க யாரும் சம்பந்தம், நம்ம வந்து என்ன சொல்றோம், இவங்க சம்பந்தப்படல, இவங்க பின்னாடி யாரோ தூண்டுதல் பேர்ல செஞ்சிருக்காங்க நம்ம சொல்றோம். கண்டிப்பா அதுதான் நடந்த உண்மை. நடந்த உண்மை. அது சின்ன பையன் உடனே உடனே போட்டு எடுத்திருக்காங்க. அவங்க சின்ன பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏத்திட்டு போறாங்க. சின்ன பையன் பயந்து போய் நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். பயந்து போய் அப்படியே வண்டியில ஏறாடும். அவனும் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல 13-14 வயசு பையங்களுக்கு இந்த மாதிரி வந்து போலீஸ் அங்க 5 வருஷம் இருந்தது. வேற ஒரு பிரச்சனைக்கு அவங்க கேஸ் போட மாட்டாங்க. 18 வயசுக்கு அப்புறம் கேஸ் அந்த லைட் எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்குமாமா? ஒரே ஒரு லைட் இருந்துச்சு, அது எப்போ எரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு. அன்னைக்கு சம்பவம் நடக்கிற அன்னைக்கு மட்டும் தெரியல. ஏன்னா அது எல்லாமே பிளான் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. முழுக்க திட்டமிட்டு செய்யப்பட்டதுதான். யாருகிட்டயுமே வம்பு தம்பு பண்ண மாட்டானே. பிரபாவான்ட்டு வந்துருவான். யாருகிட்ட எங்க சண்டையும் போட மாட்டான், ஜலியும் போட மாட்டான். அவன் சாவுக்கு என்ன காரணம்? காரணமே தெரியல எங்களுக்கு. அவன் சாவுக்கு என்ன காரணம்? என்ன காரணத்தினால அவனை வெட்டி கொண்டாங்கன்னு எங்களுக்கு விட தெரியலையே. அங்க எல்லாத்துக்கும் இங்கயோட அங்க கைய அதிகமா பழக வைப்பா என் பிறப்பா. எங்களுக்கு என்ன காரணத்தினால அவங்களை கொண்டாம எங்களுக்கு தெரியலையே ஐயா. அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அடுத்து அழுததான் பார்த்தா. எங்க அம்மாவும் அப்பாவுக்கு 70-80 வயசு இருக்கு ஐயா. என் பெத்த தாய் தப்பனுக்கு கடமை செய்ய கூட என் தங்க இல்லையே. அது என் கூட பிறந்த தம்பி. நாங்க 5 வேலை, நான் மூத்தம்மாவா. என் தம்பி 2வது உள்ளவா ஐயா. என் 2வது உள்ள தங்கம். என் இன்பரவி தங்கத்தை எதிர்த்து யாரும் கொள்ள முடியாது. போடு போட்டு வளர்ச்சி டீசல மூஞ்சில எரிஞ்சு எவ்வளவு கண்ணே தெரியல பைக்கில மிதிச்சுக்கிட்டு தள்ளி போட்டு வெட்டிருக்காங்களே. கழுத்துல தாயா வெட்ட விழுந்திருக்கு, வேற எந்த பக்கமும் வெட்ட விழல. அவங்க கோயிலுக்கு கூலி கொடுத்துட்டாங்களே. அவங்க கோயிலுக்கு கிடாய எப்படி வெட்டி போடுவாங்க அதே மாதிரி வெட்டி போட்டாங்களா ஐயா. ஆடு மாட வெட்டிருக்காங்க. கோயிலுக்கு நரபலி கொடுத்துட்டாங்களே ஐயா. தங்கத்தை கொடுத்துட்டாங்களே. இதுக்கு என்னையா வழி கிடைக்கும்? இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா எங்களுக்கு வேணும் ஐயா. கிடைக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். துக்கத்துல பங்கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நாளைக்கு கலெக்டர் வேணா சந்திச்சு நாங்க பண்றோமா, என்னன்னு பேசுவோம். நாங்க பேசுவோம்.
அந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற நான் விஷயத்தை நாங்க இது பண்றோம். நான் உங்களுக்கு அடுத்தால சட்ட போராட்டங்கள் எங்களுக்கு நீங்க ரேஷன் கலந்து உரிமையா பேசக்கூடாது. நாங்க தான் உரிமையா எந்த உரிமையும் அவங்க தானே உங்களுக்கு ரேஷன் கடை தனியா ரேஷன் கடை இது பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு எல்லா உரிமையும் ரேஷன் கடையில இருந்து எல்லாமே அவங்களோட இடத்துல தானே. இப்ப பள்ளிக்கூடம் போனாலும் அதை கடந்துதான் எல்லாத்துக்குமே அந்த பக்கம் தான். வெளியே போயிடலாம். உங்களுக்கு இந்த பாதை வந்து கிடைக்கிறது வரைக்கும் உங்க தம்பியினுடைய இதுக்கு நாங்க ரொம்ப வருத்தம் தெரிவிக்கும். நாங்க எதுவும் இல்ல, உங்க தம்பியினுடைய இதால இந்த ஊருக்கு ஒரு விடிவு கிடைக்கும். அதனால ஒரு விடிகால பிறந்தா எதிர்கால மக்கள் நல்லா இருப்பாங்க. இல்லன்னு சொல்லல ஐயா. தம்பியோட தம்பி பிள்ளை நிம்மதியா இருக்கிறதுக்குதான் போராடுதான். புரியுதா? அத மாதிரி பிள்ளைங்க இருக்காங்களா, ஊரா இருக்க உங்க தம்பி பிள்ளைகள் மாதிரி தானே எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். அதுக்குதான் போராடிட்டோம். மாரியப்பன் சாலைன்னு கூட ரோட மாரியப்பன் பேர ரோடு முடிதான் முடிவு பண்ணி தான் வச்சிருக்கோம். வாங்குறோம், அதைத்தான் செய்வோம். உறுதித்தன்மையோட நீங்க இருக்கணும், அதுதான் முக்கியம். சொல்லுங்க உங்ககிட்ட, அதுதான் எங்களுக்கு முக்கியம். எதுவுமே எங்களுக்கு செய்ய வேண்டாம். போராட்ட காலத்துல உறுதித்தன்மையோட ஒற்றுமையோட இருந்தாலே போதும். நம்ம கோரிக்கையில நியாயம் இருக்கு, நம்ம வேற இல்லாத கோரிக்கையை கேட்கல. சொல்ல புரியுதா? உறுதித்தன்மையோட இருங்க, அது போதும். சொல்ல புரியுதா? நீங்க இங்கே இருந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உறுதித்தன்மை கொலைக்கு என்ன ஒண்ணா 3 நாளாச்சு நான் வேலைக்கு போல, 4 நாளா வேலைச்சு வேலைக்கு போல அப்படியே ஒரு சோர்வடையும். அதனால காலை விவசாய வேலைக்கு போயிட்டு 4 மணிக்கு எல்லாரும் இதே மாதிரி கோயில் வந்து உட்காந்து போராட்டத்தை தொடருங்க. அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஊருக்கு சாலை போடுற இது அசூரன்ஸ் கொடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்ககிட்ட நீங்க சொல்ல கூட வேண்டாம், உடனே நீங்க அடக்கம் பண்ணிடுங்க. சொல்ல புரியுதா? என்கிட்ட சொல்லிட்டு தான் தெரிஞ்செல்லாம் கிடையாது. உங்களோட கோரிக்கை நிறைவேறதான் எங்களோட நோக்கம். அதுக்காக நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம சமுதாய மக்கள் ஒரு கோரிக்கை இருக்கு, உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற தீர்க்கு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம். சரிதானா? வேற எதுவுமே உங்களை நிர்பந்தப்படுத்தல, வேற எதுவுமே உங்கள்கிட்ட இது பண்ண மாதிரி 200 வீட்டுக்கு மேலே குடியிருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 2008 ஒரு படுகொலை நடந்துருச்சு. அந்த படுகொலைக்கு எந்த ரீசனும் சொல்லலை, கொண்டு போட்டாங்க. எங்களுக்கு அந்த வழியாக ஒரே ஒரு வழிபாதை தான் இருக்குது. அந்த மாற்று சமூகத்தார் வழியாக தான் நாங்கள் கடந்து போகணும். அந்த வழியாக போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு ஏதாவது வழியில் சும்மா போகும் பொழுதே ஆடு நினச்சி மாடு நினச்சி இடிச்சிச்சுன்னா கூட எங்களுக்கு அந்த ஆட்டை இடிச்சுன்னா கூட அந்த ஆட்டுக்கு பொழுது எனக்கு ஆடு வாங்கி கொடுங்குறாங்க, ஆட்டுக்கு பொழுது மாடு வாங்கி கொடுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இல்லைன்னா அங்கே உள்ள ஆளுங்கெல்லாம் மொத்தமாக வந்து இங்கே வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 2010 ஒரு திருமண நிகழ்வுல கூட வெளியூர்லேருந்து வந்து மணப்பெண் மாப்பிள்ளையை பிடிச்சி நொறுக்கி போட்டாங்க. அவங்க செயினெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரீசனாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படுகொலை. அவங்க எந்த தப்புமே செய்யலை. அந்த அண்ணா வந்து அவங்க சும்மா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி தான் எங்கள் ஊர்லேருந்து வெளியே போயிருக்காங்க. சின்ன பசங்க தான். எங்கள் ஊரில் தான் அவங்க வந்து மோர் பாலெல்லாம் விட்டுட்டு ஆடு மாடெல்லாம் எங்கள் காட்டுக்கு தான் பற்றிட்டு வருவானுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அந்த அண்ணாவை வெட்டி போட்டிருக்காங்க. வெட்டினதுக்கு கேட்டதுக்கு ரீசன் கேட்டால் எங்கள் மாட்டை பற்ற சொன்னோம், அதனால தான் நான் வெட்டினேன். இந்த ஆடை பற்ற சொன்னதுக்கெல்லாம் ஒரு கொலை செய்வாங்க அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன அவ்வளோ இழிவான மக்களா? நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்னா அவ்வளோ கேவலமான மக்கள். அவங்களுக்கு அரசாங்கம் இது வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கறதை விட அவங்களுக்கு தான் பாதிக்கப்பட்ட எங்களை விட்டுட்டாங்க. பாதிக்கப்படாத அவங்களுக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு. தெருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பாதுகாப்பு. ஏன் அப்போ எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியல? நாங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு ஓடுற பிளட்டு தானே எங்களுக்கும் ஓடுது. எங்களை மட்டும் ஏன் அப்படி ஒரு அற்பமாக நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி தான் நாங்களும் மனுஷங்க. எங்களையும் அரசாங்கமும் கவனத்துக்கு கொண்டு வர மாட்டேங்க. எங்களை தேவேந்திர குல வேளாளர் மக்களை கவனிக்க மாட்டேன்றாங்க. அதை போல் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏவும் சரி, எம்பிக்களும் சரி, யாருமே இங்கே வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற தலைவரும் சரி எங்களை வந்து பார்த்தது இது வரைக்கும் பார்த்ததில்லை. அது போல் கவுன்சிலரும் வந்து பார்க்கல. விடுவாங்களா அப்படி? எங்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்து போராடிட்டு இருக்கோம். வீட்டில் போய் சாப்பிட்றோம், வந்து பிள்ளைங்க குட்டிங்களோட இங்கே தான் அம்மன் கோயிலில் இருந்து போராடிட்டு இருக்கிறோம்.
எங்களுக்காக யாரும் வந்து நிற்கலை. எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க மாத்திரம் தான் இங்கே வந்து இது வரைக்கும் எங்களோட கோரிக்கைகளும் எங்களுக்காக என்ன செய்யணுங்கிறதையும் வந்து எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க மாத்திரம் தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் செஞ்ச ஒரே ஒரு முட்டாள் தானே எங்கள் அயன்வால்ஸ் ஒரு கிராமத்து மக்கள், ராமச்சந்திரபுரம் மக்கள் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்களோட நாங்கள் தொடர்பில் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவங்க கட்சியிலையும் நாங்கள் எந்த கட்சியிலையும் இல்லை. ஏன் அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற பெரிய மனிதர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஜாதிகள் ஒருத்தவங்க உருவாக்குறதுக்காக அவங்க கூட நாங்கள் சேரணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் எங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டதில்லை, எந்த இதுலையும் நாங்கள் கலந்துக்கிட்டதில்லை. இப்போ சொல்கிறேன், எங்கள் ஊர் சார்பாக நான் சொல்கிறேன், எங்கள் சமுதாயத்து மக்களுக்காக நாங்கள் எங்களுக்காக நிற்கிறவங்களுக்காக நாங்களும் நிற்போம். இனிமேல் எங்களுக்காக எங்கள் சமுதாய மக்களும் எங்களோடு சேர்ந்து போராடணும்னு நான் கோரிக்கையை வைக்கிறேன். நாங்கள் எங்கள் குடும்ப கோயில் வழியாக பாலம் கேட்டோம். அது 20 வருஷத்துக்கு மேலே ஆகி எங்களுக்கு பாலம் போட்டு தரல. இப்போ எங்களுக்கு அந்த பாலம் போட்டாலும் சரி போடாலும் சரி அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு திருக்கோணம் வழியாக அந்த மெயின் ரோடுக்கு போகிறதுக்கு ரோடு போட்டு தர சொல்லி கேட்டுட்ருக்குறோம். அதுக்காக தான் ஒரு கோரிக்கை வச்சுருக்குறோம். இன்னொன்று எங்கள் ஊர் அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆயாமாவும் இருக்காங்க, டீச்சரும் அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் பிள்ளைங்க படித்த பிள்ளைங்க இருக்காங்க, ஏன் எங்கள் பிள்ளைங்களை ஏன் போட மாட்டேங்குது இந்த கவர்மெண்ட்? அவங்களுக்கு தான் அந்த வேலையும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த கவர்மெண்ட் வேலை எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை நாங்களே எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு தெரியும். அதுபோல் ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் எங்கள் பிள்ளைங்க அந்த எந்த ராத்திரி ஆனாலும் அந்த வழியில தான் போகும். வேறு மாற்று வழி எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு மாற்று வழி அமைச்சு தர சொல்லி தான் கோரிக்கை முன் வச்சு நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த மாற்று வழி எங்களுக்கு ஒன்று இந்த மலையை குறைஞ்சி எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கற்பலம் ஓரமாக அந்த மெயின் ரோடு அந்த பெட்ரோல் பங்க் முன்னாடி கொண்டு அந்த ரோடு கொண்டு நிற்கும். அந்த மாதிரி ரோடு எங்களுக்கு போட்டு தர சொல்லி கவர்மெண்ட்டில் கேட்குறோம். கவர்மெண்ட் அரசாங்க அதிகாரிக்கு இந்த இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். யாருக்கிட்டையும் வம்புக்கும் போக மாட்டான், வழிக்கும் போக மாட்டான். தங்கத்தை போன் போட்டு வர சொல்லி பெட்ரோலை மூஞ்சிலாம் எரிஞ்சு பைக்கை மிதிக்கிட்டு தள்ளி என் தங்கத்தை கொண்டுட்டாங்களே, என் பிறவி தங்கத்தை. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா? என் பிறவி தங்கத்தை வெட்டி சின்ன சின்ன பயிலோலா கட்டுதான். ஆனால் சின்ன பயிலா வெட்டியிருக்க மாட்டானுவா. என் பிறவி தங்கத்தை ஒரே பெட்ரோல மூஞ்சில வீசிருக்கானு, மூஞ்சே தீ பிடிச்சவன மிதிச்சுக்கிட்டு தள்ளி வெட்டி ஒரே வீட்டுல கொண்டாங்களே. இது என் தம்பி உயிர் வருமா? என் தம்பி உயிரை கொடுக்க முடியுமா? திருப்பி கொடுக்க முடியுமா? அவன் கொண்டாடி முன்னாடி சின்ன வயசுல இருக்க யாரு பதில் கொடுக்கா? யாரு ஈடு கொடுக்கா? இந்த சமுதாயத்துல இப்படிதான் இருக்குமா? இந்த சமுதாயம் இப்படிதான் நடக்குமா? இது ஒரு கொலை இல்ல, இது 2 கொலையும் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என் தம்பி பொண்டாட்டிக்கு அண்ணனை இந்த சைடு வெட்டினாங்க, என் தம்பி அதுக்கு அடுத்த சைடெல்லாம் போட்டு வெட்டிட்டாங்களே. இதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை கிடைக்கும்? என்ன உரிமை கிடைக்கும்? எங்களுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டணும். இது சின்ன பிள்ளைங்க 15 வயசு பையங்களை தான் கொண்டு அங்க காட்டியிருக்காங்களே தவிர, ஆனா சின்ன பையங்க இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவன் வயசேட்டு வச்சிருக்கான், ஆனா ரொம்ப அதிகமா அங்கதான் பழக்க வைப்பான். யாருக்கிட்டுமே வம்பு தும்பு பேச மாட்டானே. பாண்டிய சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பான். அவன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். ஆனா அவனை என்ன காரணத்தினால இப்படி செஞ்சாங்கன்னு எங்களுக்கு வழி தெரியல. அதுக்கு எங்களுக்கு முடிவு தெரியணும். அவன் காரணம் எங்களுக்கு தெரியணும். அவன் என்ன செஞ்சான், அதனால நாங்க வெட்டணும் அப்படி எங்களுக்கு வழி தெரியும். இல்ல இந்த தாத்தப்பட்ட சமுதாயத்தை எப்படிதான் வெட்டுவாங்களா, இப்படிதான் கொல்லுவாங்களா? உயிரென்ன ஆடா மாடா? ஆடு மாடு மாதிரி ஒரு கோயிலுக்கு பள்ளி கொடுத்தத மாதிரி நரக பள்ளி கொடுத்துட்டாங்களே. தங்கத்தை என்னைக்கு வருவான்? என்னைக்கு வருவான்? அவன் இன்னைக்கு உள்ளக்கு போவான், நாளைக்கு வெளியே வந்துருவான். என் பிறப்பா வருவானா? என் பிறப்பவனு 18 செம்ம எடுத்தாலும் வரமாட்டானே. அவன் பெத்த மக்களுக்கு அவன் பொண்டாட்டிக்கு யாரு என் பதில் சொல்லுதா? யாரு பதில் சொல்லுதா? ஓட்டு கேட்டு 100 பேர் வராங்க. ஓட்டு போடு இப்படியாப்பட்ட மக்களை வெட்டி கொண்டு எவன் ஏன் ஓட்டு போடுவான்? உங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான்? அந்த ஓட்டு உரிமை பத்திரம் உங்களுக்கு வேங்க தெரியுதுல? இந்த மக்களை ஏன் காப்பாற்ற தெரியல? இது என்ன சமுதாயம்? இந்த மக்களை காப்பாத்தி ஓட்டு கேளு. அப்பதான் அடிச்சுட்டு ஓட்டு கேட்க வரைய இந்த கிராமத்துல உனக்கு என்ன ஓட்டு? இந்த கிராமத்துல என்ன ஓட்டு போடணும்? ஒவ்வொரு உயிரா அழிச்சா என்ன ஓட்டு போட முடியும்? அதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு வேணும்.
முடிவு வாங்காத வரைக்கும் நாங்க எங்க பிரேதத்தை வாங்க மாட்டோம். அவ்வளவுதான். கேட்டீங்களா? யாரு வந்தாலும் சரி, அப்படி பிரசிடண்ட் வந்திருக்காங்க, உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. போராட்டம் பண்ணதுக்கு விட மாட்டுக்காங்க. எல்லாமே இதுக்குள்ளே போட்டு அமுக்குனா எப்படிதான் நாங்க முன்னேறி வர்றது? கொலை, எத்தனை கொலை? ஒரு எல்லைப்பட்ட சாதனை இப்படிதான் பண்ணணுமா? அவங்க என்ன வேணாலும் இதே நடப்பு இந்த தற்காலம் போய் அங்க போய் ஒருத்தரை வெட்டி இருந்தா இந்த கிராமம் இருக்குமா? மிந்தாண்டாலே அழிச்சிருக்கும். மிந்தாண்டாலே அவன் வெட்டினவனை தூக்க மாட்டாங்க, இங்க 1000 அழிச்சிட்டு தான் அவனை தூக்கிட்டு போவாங்க. இதுதான் நடந்திருக்கும். இப்ப நாங்க எதுவுமே செய்யலையே, நாங்க அழுதுகிட்டு இருக்கோம். என் பிறப்பா ஆயிக்கிறோம், அனாதையா கிடக்கான். இதுக்கு என்ன தீர்வு? எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வரணும். தீர்வு எனக்கு கிடைக்கணும். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளாம் சின்ன பிள்ளை, சின்ன பையனு சின்ன பொண்ணு. அவன் பொண்டாட்டிக்கு 40 வயசு கூட இல்லை. எப்படி வாழ்வாங்க? ஒரு கனவை இல்லாம எப்படி வாழ்வாங்க? யாரு உழைச்சு கொடுப்பா? இந்த குடும்பத்தை யாரு பாப்பா? அவன் பிள்ளைகளுக்கு ஒரு மாலை விட்டு பார்க்கல, மஞ்சள் விட்டு பார்க்கலையே. அவன் என்ன தவறு செய்தான்? அந்த தவறுக்கு தெரியணுமே. உங்களுக்கு என்ன தவறு செய்தா 4 பேர்ட்ட சொல்லுங்களேன். கூட்டி கொண்டு கொலை செய்த மாதிரி செஞ்சுட்டாங்களே, இப்படி கூட்டி நல்லவ மாதிரி நடிச்சு அப்படி கூட்டி கொலைய பண்ணிட்டாங்களே. கொலகாரங்க என் தங்கத்தை கொண்டுட்டாங்களே. இதுக்கு எங்களுக்கு ஒரு மீடு வேணும், ஒரு விடுதலை வேணும். அப்போம்னா மாத்திரம்தான் எங்க பிரதத்தை நாங்க வாங்குவோம், இல்லைன்னா நாங்க வாங்க மாட்டோம். எங்க ஊரோட ஆளு கேட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தோட நாங்க தீய கொடுத்து சாவ தயாரு. அவ்வளவுதான். எங்க அம்மா அப்பா, என் தம்பி பிள்ளைகள், என் தம்பி பொண்டாட்டி, நாங்க குடும்பத்தோட தீய கொடுத்து சாவமா. என் தம்பியோட செத்துட்டு போறோம், அழியிட்டு போய் குடும்பம். அதோட அவங்க நல்லா இருந்துட்டு போட்டுமே. எங்க குடும்பம் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு கோரிக்கை செய்யலாம் அப்படின்னா நாங்க குடும்பத்தோட சாவுவோம். அவங்கள போட்டு எங்க குடும்பம் அழிஞ்சவளே இருக்கட்டுமே. என் பிறப்பால யாரு கொடுக்க முடியும்? அவனை அடிச்சு கொண்டாலும் 6 மாசம் ஆகும் ஐயா, 6 மாசம் ஆகுமே. என் தங்கத்தை அடிச்சு கொண்டா சுவிச்சா கூப்பிட்டு பெட்ரோல் போட்டு மூஞ்சில எரிச்சிருக்காங்களே. எரிச்சு மிதிச்சு தள்ளிட்டு என் தங்கத்தை தலையில வெட்டி கொண்டுட்டாங்களே. என் தங்கத்தை கொண்டுட்டாங்களே. அவங்க கிட்ட போய் என்ன பதில சொல்லிருப்பான்? அவங்க கிட்ட என்ன சண்டை போட்டா? சண்டையும் போடலையே, சளியமும் போடலையே. இறந்தவரோட தீர்வு என்னன்னு எதிர்காலத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு நிரந்தர பாதை, சுடுகாட்டுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஒரு தனியார் இடத்த வந்து அரசு கிரைய வாங்கி பாதை அமைச்சு கொடுத்தது. இப்ப அரசுக்கு சொந்தமான இடம் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த இடத்த வந்து நம்ம ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன உண்டு? இது வரைக்கும் நம்ம எப்பவும் போல போறோம் வாரம் அப்படின்னு கிடையாது. நிரந்தரமா எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிக்கணும். வருங்கால சந்ததிகள் வந்து ஒரு இப்போ வர்றோம், நாங்க தெருலைட்டு கூட கிடையாது. அது போக ஒரு ஊருக்குள்ள வரும்போது கார் வந்தாலும் ஒரு நம்ம விசித்திரமா பாக்குற மாதிரி இருக்கு. என்னடா இந்த மாதிரி இடத்துக்குள்ள இருந்து எப்படி நம்ம மக்கள் எப்படி வெளியே வருவாங்க? ஒரு நாளைக்கு வாரம் பின்னாடி இப்படி நம்பர் நோட் பண்றேன். நான் ஒண்ணு கூட நம்பரை சொல்லிட்டு வந்துதான் பார்த்தேன். இதுக்கு நீங்க இது பண்றீங்க. மொத்தத்துல நீங்க வருங்காலங்கள ஒரு விவசாயம் பண்ணா கூட இருக்குமா, இல்ல ஏதோ ஒரு தீவிரவாத பகுதியில் இருக்குமாங்கிற மாதிரி ஒரு பகுதி மாதிரி ஆயிடுச்சு. நம்பர் நோட் பண்ணி வருவீங்க. நம்மளோட போராட்டம் வந்து அரசு ஒண்ணு நம்மளுக்கு பாதை அமைச்சு கொடுக்கணும், இல்ல அந்த பாதையை நம்ம ஏற்படுத்தணும். அந்த பாதை வந்து புறம்போக்கு இடம் இருக்கு நீங்க சொல்றீங்க, அந்த பாதையை வந்து நம்ம ஏற்படுத்தணும். இது வரைக்கும் நீங்க ஏற்படுத்தவே இல்லை. நம்ம பாட்டுல எப்ப போல இன்னைக்கு வாரணும், இன்னைக்கு விடிஞ்சா போதும் மட்டும் இருக்காதீங்க. எதிர்கால நம்மளோட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கை இருக்கு. நல்லா படிச்சு ஒரு ஸ்டேட்டஸ் போகும்போது அந்த நேரத்துல படிச்சு விடாம ஒரு வேலை கிடைக்க விடாம அந்த பைசன் படத்துல பாத்துருப்பீங்க, நான் கபடி விளையாடுறதுக்கு போறேன், இல்ல சார் எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு, தேசிய விளையாட்டுக்கு போய் கலந்துக்கிடணும், ஆனா அங்க கலவரம் இருக்கு, நான் எப்படி போவேன் சொல்லி 100 இடத்து வழியா போகும்போது அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல தாண்டி தான் அந்த இடத்துல வந்து அந்த படத்தை காட்டுறாங்க. அத மாதிரிதான் இப்போ நீங்களும் இருக்கீங்க. அப்ப இதுக்கு தீர்வு என்ன பண்ணணும்? நம்ம ஒண்ணு அரசு கோரிக்கை வைக்கிறது, நம்ம பாதி கேட்கிறோம், இல்ல பாதி நம்ம உருவாக்குறோம். அரசு தர மறுத்தா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றோம்? அந்த அரசு புறம்போக்கு வழியாக நம்ம பாதி ஏற்படுத்தி நம்மளால போறோம். அதுதான் நம்மளோட கோரிக்கை. அந்த வழியா தான் நம்ம வந்து அவரோட பிரதேசத்தை கொண்டு வர்றோம். அதுதான் நம்மளோட கோரிக்கை. இதுல எந்த மாற்றம்ல மக்கள் வந்து ஒற்றுமையா இருங்க. இன்னொன்னு எலெக்ஷன் வர டைம் தான், இதுல வந்து அரசு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியா அவங்க சப்போர்ட் பண்ணியான்னு பார்க்க மாட்டாங்க. வருவாய்த்துறை ஏவி விட்டு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுங்க, டக்குன்னு உடனே வேலை காலம் கடத்தாதீங்க, சீக்கிரமா அவங்க பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு
இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். இது வந்து சரியான நேரத்துல இருந்து நம்மளோட இறப்பு, அவரோட இறப்பு வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். இருந்தாலும் அவரோட இறப்பு ஒரு விடிவா இருக்கணும். அந்த இறப்புக்கு வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கு எல்லாருக்கும் நன்மையை கிடைக்கணும். அந்த வழியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை போறோம். யாருமே இந்த குடிச்சிட்டு பேசுறது வைக்கிறது எதுவுமே கண்டுடாதீங்க. நாங்களாம் வேற ஊர்ல இந்த ஊர்ல பொறுப்புல எல்லாம் பார்த்து வந்தாச்சு. ஒரு ஊர்ல ஒரு பொறுப்படுத்த வந்தாலே இன்னொரு வந்து அவன் அப்படி பண்ணிடுறான் இப்படி பண்ணான். அது எப்போதும் நடக்கிறதா. வெளியே வந்து யாரும் வந்து பேசினாலும் நம்ம நன்மைக்கு தான் வருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பண்ணு சொல்றேன். நாங்க வந்து பேசுறது வந்து சும்மா பேசிட்டு போற விஷயம் மட்டும் இந்த கேட்டுட்டு போறது நாங்க உங்களுக்கு சொல்லிட்டு போறது கிடையாது. இதனோட தாக்கம் எங்க எதிரொலிக்கும்னா அரசாங்கத்துக்கு எதிரொலிக்கும். இங்க உள்ள எஸ்பிசிஐடியோ விவோவோ எல்லாருமே ரிப்போர்ட் கொடுப்பாங்க. வெளியில இருந்து ஆட்கள் வராங்க, இந்த மாதிரி பேசுறாங்க, இப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை இப்படி கொண்டு போறாங்க, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உடனடியே கொடுங்க, இல்ல அப்படின்னா பிரச்சனை வேற மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால எல்லா அமைப்புகளுக்கும் நீங்க வர வைங்க, எல்லாரும் போன் போட்டு பேசுங்க, நம்ம ஊர்ல இருந்து வரவேற்பு கொடுங்க, அழைங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன கூப்பிடல, யாருனாலும் நீங்க ஒண்ணுமே யோசிக்காதீங்க, கூப்பிடுங்க. நம்ம மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்க எல்லா அமைப்புகளும் வர ரெடியா இருக்காங்க. அதனால நம்ம கோரிக்கை வந்து ஒரே பாதையை எதிர்நோக்கி தான் போகணும். பாதை அவன் கொடுக்கலன்னா பாதையை நம்ம உருவாக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. கட்டாயம் அந்த போராட்டம் வெற்றிகரமா முடிக்கணும். அவரோட இறப்பு வந்து ஒரு பாதையோட விடிவாக தான் இருக்கணும் என்று கூறி வந்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறார். கோட்டாட்சியருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. சப் கலெக்டர் நம்ம எதுக்கு இருக்கு? நம்ம என்ன கேட்கணும், 2019 இந்த ஒரு முப்படாதி படுகொலையான போதே வந்து இந்த விஷயத்த இவங்க இந்த பாதை விஷயத்த அரசுக்கு இது பண்ணிடும். அவங்க அப்போ ஒரு அசூரன்ஸ் கொடுக்காங்க வாய்மொழியா, கண்டிப்பாக நாங்க வந்து நிறைவேற்றி தந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடி அடக்கமே பண்ணது. இப்போ நான் இது என்னன்னா, இப்போ வாய்மொழிக்கு நம்ம இது பண்ணல, எழுத்துப்பூர்வமா கொடுக்கும். இந்த மக்கள் இந்த தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்துற தரப்புல முக்கியமானதுல போடுங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் ரிட்டர்ன் லெட்டர் கொடுத்தாங்கல்ல, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வரும்போது நாங்க கேட்டோம். 19 இதை கையெழுத்து போட்டு இது தேவை ஊருக்கு பாலங்கிறது ஒரு கண்துடைப்பு. 25 வருஷமா அந்த இதை வந்து நம்ம அடுத்த கட்ட நகர்வு எப்படி நகர்த்தி செல்லணும்னு பார்ப்போம். அரசு அதிகாரிகள் இங்க வந்து நமக்கு வராங்களான்னு பார்ப்போம். அரசு அதிகாரிகள் வரணும், வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவு. சரிதானா? அரசு அதிகாரிகள் வராம அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராது. அதனால நமக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த உரிய நடவடிக்கை இல்லைன்னா அடுத்த கட்ட நகர்வு எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். என்ன நம்ம இங்கே வந்து நமக்கு வந்து கிராமத்துல நம்ம வந்து அமைதியான முறையில நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிதானா? இந்த போராட்டம் வந்து அரசினுடைய இதுக்கு வந்து மீடியா மூலமும் எல்லா மூலமும் நம்ம தெரிய வரணும். மீடியா கூட வரலன்னு கேள்விப்பட்டார்ல. ஆமா, நான் கேட்டுட்டு மீடியா கூட வரலன்னு இதை நம்ம லைவ்ல ஃபேஸ்புக் மூலியமாவோ நம்ம இன்ஸ்டாகிராம் எதுக்கெல்லாமோ பயன்படுத்துறோம். முறையான போராட்டத்துக்கு இதை பயன்படுத்தணும். நம்ம அப்படி கொண்டு போவோம். நம்ம அப்படி இல்லாட்ட அந்தந்த செய்தி ஆசிரியருடைய குழுமத்துக்கு எதுவோ அங்க நம்ம பேசுவோம். சரிதானா? நான் இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். இப்போ வரும்போது அந்த கிராமத்தில் உள்ள மக்களை எனக்கு ஒரு போட்டோ எடுத்து நீங்க அனுப்பிங்கன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. நீங்க பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்ததா சொன்னாரு. அந்த பெட்டிஷனையும் இன்னைக்கு இது பண்ணிட்டு நான் இது பண்றேன்னு சொன்னேன். அவன் இறந்துட்டான் காரணம் செத்தவன் தான் தெரியும். இப்ப நம்ம வந்து அவன் இறந்தவனுக்கு அவன் குடும்பத்துக்குள்ள மெயின் ரீசன் அவங்களுக்கு உதவித்தொகை, அந்த பையனுக்கு ஒரு வேலை, அவன் படிச்சிருக்கான், டிப்ளமோ வர படிச்சிருக்கான். இந்த உதவித்தொகை வேலை எல்லாமே பிசிஆர் வழக்கு போட்டாலே நம்ம இவங்ககிட்ட போராடிலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதை கோரிக்கையாக வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வழக்கு வந்து போட்டதுக்கு அப்புறமே பிசிஆர் வழக்கு போடுறோம். பிசிஆர் வழக்கு போட்டாலே அரசு வேலை கொடுக்கணும். அதுல என்ன காம்பன்சேஷனோ அந்த 12 லட்சம் ரூபாய் நமக்கு உண்டு. அந்த அதுல வந்து இப்போ வந்து ஈமக்கிரியை நடத்தும் போது கூட 5 லட்சம் ரூபாய் வந்து முதவே கொடுத்துருவாங்க. அது சம்பந்தமா நம்ம வந்து இப்போ அதை கோரிக்கையாக நம்ம வைக்க வேண்டாம். அது வந்து வழக்கு போட்டாலே அந்த வழக்கின் அடிப்படையில பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது சட்டம், கட்டாய சட்டம். அதன் அடிப்படையில் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையான அந்த 12 லட்சம் ரூபாய் கொடுக்கும். இனிஷியலா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது வந்து அந்த ஈமக்கிரியைக்கும் பார்ட் பேமெண்ட் அடுத்தாப்புல ஒரு பகுதியாகவும் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து அடிப்படையான நம்மளுடைய அந்த பிசிஆர் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் போட்டதுக்கு அப்புறம் அது நமக்கு அடிப்படையா பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. நம்ம இப்போ எதுக்காக இப்போ இந்த கூடி இருக்குன்னு சொன்னா, இந்த முப்படாதியை இழந்த மாதிரியோ அல்லது மாரியப்பனை இழந்த மாதிரியோ இன்னொரு நபரை நம்ம இழக்கிறதுக்கு நமக்கு விரும்பல. நம்ம வந்து இது ஒரு போர்.
இப்ப இருக்கிறது ஒரு போர்க்களத்துல நம்ம நிக்கிறோம். இது என்னன்னு சொன்னா, ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்து வழியா போகக்கூடாது. நம்ம இன்னும் வந்து என்னமோ நம்ம நாடாட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரைங்கிறோம். ஒரு இடத்துல போய் மிதிக்கிறதுக்கு அவனுக்கு இதா இருக்கு. அப்போ நமக்கு மாற்று ஏற்பாடை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசு. அரசினுடைய கடமை இது. ஏற்கனவே ஒரு ஜீவோ ஒண்ணு இப்ப நான் பார்த்தேன், உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஏதோ 46 லட்சம் கோடி ரூபாயில, ஏதோ லட்சம் ரூபாயில கிட்டத்தட்ட 25 வருஷம் போராட்டம் அது பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு பண்ணிருக்காங்க. இப்ப பார்த்தேன் ரீசெண்டா வரும்போதுதான் எனக்கு தம்பி சொன்னாப்ல, நான் பார்த்தேன். ஆனா அது நமக்கு நிரந்தர தீர்வுங்கிறது மாற்று வழிதான் நமக்கு நிரந்தர தீர்வு. அந்த மாற்று வழி ஏற்படுத்தி கொடுக்கிற வரைக்கும் நம்ம இந்த போராட்டத்தை கைவிட போறதா இல்ல. சரிதானா? இது மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கும். நாங்க உங்களுக்கு என்ன பலமா இருக்கணுமோ, சட்ட ரீதியா உங்களுக்கு என்னென்னலாம் உதவி பண்ணணுமோ அவ்வளவு உதவியும் நாங்க பண்ணி கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க ஆனா ஒற்றுமையா இருக்கணும். இனி அவரு கூப்பிட்டாரு, அந்த போராட்ட காலத்துல முத்துக்குமாரன் ஒரு ஆள் கூப்பிட்டாரு, இந்த முத்துக்குமாரன் ஒரு கூப்பிட்டாரு, இதை என்னைய கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த போராட்டத்துல என்னைய பிரிச்சு பாக்குறதுக்கு 1008 பேர் வருவாங்க. என்னை உங்களை எப்படி நம்ம இது பண்ணலாம், உங்களை நான் கேஸ் போட்டுருவேன், உங்க பையன் மேல நான் குண்டாஸ் போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லலாம். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. சரியா? இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து வழக்கு போட்டாங்க. பிசிஆர் சட்ட பிரகாரம் வழக்கு போட்டது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2018 ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இருக்கு. எஸ்பி வந்தாரா? கலெக்டர் வந்து பார்த்தாரா? எஸ்பி வந்தாரு. மாவட்ட ஆட்சியர் வரணும். மாவட்ட ஆட்சியர் இந்த சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கண்டினியூஸ் மானிட்டரிங் சொல்லுவாங்க, தொடர்ந்து கண்காணிக்கும். தொடர்ந்து, அதாவது இன்னைக்கு இருக்கோம், இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு இதை வந்திருக்கு, நாளைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. நாளைக்கு இந்த பிரச்சனை வரலாம். இந்த பிரச்சனை வராம இவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும், அந்த பாதுகாப்பை வந்து கொடுக்க வேண்டிய கடமை அந்த காவல்துறை அதிகாரிக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இருக்கு. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையா அந்த பாதை ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சொன்னா, மாநில SC/ST தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் பழங்குடியினர் ஆணையம் சென்னையில இருக்கு, தேனாம்பேட்டை சென்னையில 1000 விளக்கு பகுதியில் இருக்கு. 1000 விளக்கு பகுதியில் அடுத்த இது வந்து நம்ம அடுத்த கட்ட நகர்வு இந்த பாதையை நோக்கியான நகர்வா தான் இருக்கு. இப்பவும் சொல்றேன், இப்பவும் இந்த இதோட நம்ம ஒரு பெட்டிஷன் அடிச்சிடும் முத்துக்குமார். இந்த பெட்டிஷனை ஆணையத்துக்கு கொண்டு போனா இந்த ஆணையம் இதை வந்து சூமோட்டோவா இந்த கேஸை எடுக்கணும். தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து, இந்த வழக்கை எப்படி வந்து கவின் கொலை வழக்குல எடுத்தாங்களோ அதே மாதிரி ஆணவ கொலை போன்று இது வந்து ஒரு பாதையை, ஒரு தாழ்த்தப்பட்ட வழியில, அந்த வழியில ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க போற அந்த பாதையை மறிப்பதற்கான இந்த நடந்த கொலையா தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஆனா ஆகவே இந்த இதை வந்து என்ன பண்ணணும் சொன்னா, உடனடியா இதை வந்து பட்டியல் அந்த ஆணையம் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுக்கணும். 2019 அவர் 30 இறக்கும் போதே அந்த பாதை எங்களுக்கு மாற்று பாதை வேணும், எங்களுக்கு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு கோரிக்கை வச்சிருந்தோம். அரசேந்திரன் என்ன செய்யுது, நம்ம கோரிக்கை கேட்காத ஒரு சூழல்ல தான் இருந்துட்டு. போராட்டத்தை உறுதியா நீங்க ஒற்றுமையா இருந்து போராட்டத்தை முன்னெடுத்தாதான் அடுத்த தலைமுறை நிம்மதியா இருக்கும். உங்களை நாங்க பதிலுக்கு பதில் கொலை பண்ணுங்கலாம் உங்களை சொல்லலை. ஜனநாயக வழியில நம்ம உரிமைக்காக போராடணும். வன்முறை எந்த சூழ்நிலையும் தீர்வு கொடுக்காது, ஜனநாயக வழி தான் தீர்வு கொடுக்கும். நீங்க போராடிக்கு ஜனநாயக வழியில போராடிட்டு இருக்கீங்க, அந்த போராட்டத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கிறதா நம்ம சொல்றோம். இந்த தடவையும் நீங்க 30 இறக்கும்போது, இந்த படுகொலை நடக்கும்போது இந்த சூழல் தான் அதே சூழல் தான் நமக்கு இப்பவும் இருக்கு. இந்த சாலை தான் அரசு நினைச்சிருந்தா 5 நாள்ல இந்த ப்ராசஸை முடிச்சு கொடுத்துலாம், பெரிய வேலை கிடையாது. போன தடவை போராட்டம் நடக்கும்போது உறுதி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்தேன், 2019 வந்தேன், நான் இன்னைக்கு வரேன். எதுக்கு வரேன்? ஒரு கல்யாணம், ஒரு சடங்குக்கு வந்தா சந்தோஷம், திருப்பி துக்க வீட்டுக்கு தான் வரக்கூடிய சூழல் தான் இருக்கு. அப்போ நமக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து இந்த ஆளும் அரசுகிட்ட நமக்கு இருக்கு. அதை ஏற்று நம்ம போராடினா தான் வெற்றி பெற முடியும். நீங்க உறுதியோட ஒற்றுமையோட போராடினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் நமக்கு. எல்லாரும் அதை உள்வாங்கிக்காங்க. 10 நாள் நம்ம வேலைக்கு போகாம இருக்கோன்னா கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்கு எடுக்கிறதுக்கு 10,000 நாள் நம்ம குழந்தைங்க நிம்மதியா இருக்கணும்னா நம்ம போராடி தான் உறுதியோட இருந்துக்காங்க. அதுதான் நம்ம சொல்ல வந்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. காலையில தம்பிகள்கிட்ட கேட்டு உங்களோட குறைகளை பூரா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரோட கவனத்துக்கு போராட்டம் பண்ணி குறைகளை வந்து அரசுக்கு வந்து தெரிவிச்சிருக்கோம். ஆனாலும் தொடர்ந்து வந்து உங்க கூட இருப்பாங்க, கவலைலாம் படாதீங்க.
தங்கை எப்படி நீங்க எங்களோட உறுதித்தன்மையோட நீங்க இருக்கணும், அதுதான் முக்கியம். சொல்லுங்க உங்ககிட்ட, அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீங்க வேற எதுவுமே எங்களுக்கு செய்ய வேண்டாம். இந்த போராட்ட காலத்துல உறுதித்தன்மையோட ஒற்றுமையோட இருந்தாலே போதும். நம்ம கோரிக்கையில நியாயம் இருக்கு, நம்ம வேற இல்லாத கோரிக்கையை கேட்கல. சொல்ல புரியுதா? உறுதித்தன்மையோட இருங்க, அது போதும். சரிம்மா நாங்க இருக்கோமா? ஆனா அவனுக்கு பின்னாடி யாரு இருந்தா அதான் நம்ம கேட்டு எல்லாமே நாங்க கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கோம். இது பண்ணாதீங்க, ரொம்ப சங்கடமான நேரங்கள் தான். தங்க வரவே மாட்டாங்க ஐயா.